சம்பா ரைஸ்க்கு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா இது வந்து பட்டை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஒரு 5-6 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ ஒன்று, ஒரு 4 ஏலக்காய். இதை வந்து மிக்சியில் போட்டு 1-2 நம்ம லைட்டாக அடிச்சுக்க போகிறோம். 3 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் தயிர், 2 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா, 3 பச்சை மிளகாய். இது கூட இந்த ரம்பா இலை உங்களுக்கு ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசிங்க. எண்ணெய் கொஞ்சம், கொஞ்சம் நெய்ங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பிரியாணி இலை நம்ம அடித்து வச்ச அந்த பிரியாணி மசாலா, பொரிஞ்ச உடனே இதில் வந்து நல்ல பொடிசாக வெட்டின வெங்காயம், வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போடுறேன். சரின்னு போடுறேன். வெங்காயம் இந்த பதம் வந்த உடனே, இந்த மாதிரி இந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு வதங்கி வாசம் வந்த உடனே இதில் இந்த பச்சை மிளகாய், புதுசாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, இந்த புதினா இதையும் போட்டு இந்த ரம்பா இலையும் அது கூட போட்டுருங்க. போட்டு இப்போ இந்த வெட்டி வச்ச 2 தக்காளி பழம். ரொம்ப சிம்பிள் பிரியாணிங்க இது. பெரியவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி, வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி. தக்காளி வதங்கினோடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. சின்ன டீஸ்பூன் சில்லி பவுடர். இது வந்து சிக்கன் 3 டம்ளர் அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன், 3 தை பீஸ் போட்டு கொஞ்சம் சிக்கன் போட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நல்ல வெனிகர் போட்டு கழுவி வச்சுருக்கிறேங்க, ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ இதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, அப்போ தான் அந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து பிரியாணியில் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரைஸுக்கும் சேர்த்து நீங்கள் எப்போவுமே உப்பு போட்டுருங்க. இதில் வந்து நல்ல 1 குழிக்கரண்டி தயிர் போட்டுக்கோங்க, 1 குழிக்கரண்டி கொஞ்சம் போட்டு. சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நல்லா அதை கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். நான் 10 நிமிஷம் சிக்கன் வெந்திருக்குதுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து நல்ல சூடு பண்ண 4.5 டம்ளர் தண்ணி, நம்ம எதில் அரிசி அளந்தோமோ அதுக்கு 4.5 டம்ளர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். உங்களுக்கு வந்து
ரைஸ் ரொம்ப பொல பொலன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இதை சேர்த்துட்டு, இல்லை கொஞ்சம் வெந்து இருக்கணும் அப்படின்னா 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. சூடு பண்ணது இது கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. இதில் வந்து 3 டம்ளர் அரிசி கழுவி, நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசி, அதை வந்து இதில் தட்டு. ஜீரக சம்பா ரைஸ். அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சம் ஃபுல் எலுமிச்சம்பழம் புளிய வேண்டாம், கொஞ்சமாக புளிஞ்சால் போதும். சின்ன எலுமிச்சம்பழம்னா அரை போதும். இது கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் கொஞ்சம் கம்மியாக புளிஞ்சிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணால் பிரியாணி ரெடி. வந்தாச்சு, பார்க்கலாமா? ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்குதுங்க. நல்ல ஜூஸியான ஜீரக சம்பா பிரியாணிங்க. இது வந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம், காரம் ரொம்ப இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை. அப்புறம் இது மாதிரி நிறைய பிரியாணி போடுறேன் உங்களுக்கு. பிரியாணின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் நிறைய பேருக்கு பிரியாணி சாப்பிட்டா நெஞ்சு எரியுது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? அவங்களுக்காக தாங்க இந்த பிரியாணி. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ரொம்ப இருக்காது. ஆனால் சாப்பிட்ட உடனே ஒரு பீடா மட்டும் சாப்பிட்டுக்கோங்க, நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. பிரியாணியும் சாப்பிட்ட சந்தோஷம் நமக்கு இருக்கும்.